நண்பர்களே, கலை இலக்கிய ஆர்வலர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கவிஞர்கள் ஒருவர், கவிஞரும் இயக்குனருமான குட்டிரவிதி, தமிழின் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஒருவர், ஆய்வாளர்கள் ஒருவரான தோழர் கமலாலயன், கவிதை நூலினுடைய ஆசிரியர் சா விசயலட்சுமி, நிகழ்வை மிக அற்புதமாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற தோழர் கருப்பு அன்பரசன், இதற்கு முன்பாக நூலை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே அழைக்கப்பட்டு வந்த இடத்தில் அவர்களுக்கான விஜயலட்சுமி பற்றியும் தொகுப்பை பற்றியும் பேசிய கவிஞர் CM குமார், பாரி கபிலன், இந்த தொகுப்பினை பார்வையிட்டு சரிப்படுத்திய நெறிப்படுத்திய பா ரவி, தளம் இதழுடைய ஆசிரியர், இங்கே திரளாக இருக்கிற வடசென்னையினுடைய தாமையசாவினுடைய மாவட்ட செயலாளர் விஜயன், ஆய்வாளர் மு இக்பால் அகமது, எழுத்தாளர் அம்பை அரங்கத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். வாங்க அம்பை வாங்க. அவர் கூடவே சரிதா ஜோ அவரும் நுழைந்து வருகிறார்கள். இருவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். சரி. அம்பை சில ஆண்டுகளுக்கு முன்பாக சாகித்ய அகாடமியினுடைய விருதை பெற்ற விருதாளர், இந்தியா முழுவதும் மதிக்கக்கூடிய ஒரு படைப்பாளர் அவர். பெண்களுடைய பாடுகளையும் பிரச்சனைகளையும் படைப்புகளையும் வாழ்க்கைகளையும் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு ஆவண காப்பகத்தை மும்பையில் வைத்து இயங்கி வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆவண காப்பக இயக்குனரும் கூட. அவர் படைப்பாளி மட்டுமல்ல, ஒரு செயல்பாட்டாளரும் கூட. அவரை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். சரிதா ஜோ ஈரோட்டிலிருந்து கிட்டத்தட்ட 20 புக்கு போட்டிருக்கீங்களா? 25 28 சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் மொத்தம் மொழன்னு போட்டாங்க. 28 புக்கை வந்து அற்புதமாக போட்டிருக்காங்க. அதில் ஒரு புக்கை நான் வந்து வாசித்தேன், சரஸ்வதிக்கு என்ன ஆச்சு, அந்த புக்கை வாசித்தோம். மிக அற்புதமான வந்த புத்தகம் அது. இப்படியான படைப்பாளிகள்லாம் நம்மோட அரங்கத்தில் இருக்கிறார்கள். எனவே வருகை புரிந்த அனைத்து நண்பர்களும் நிகழ்ச்சி 6 வரைக்கும் நடக்கும். இன்னும் கதை சொல்லி பவா செல்லத்தில் வர இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய சிந்துவெளி ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் வர இருக்கிறார். குட்டிரவிதி நூலை வெளியிட்ட பிறகு பேச இருக்கிறார். மனுஷபுத்திரன் வர இருக்கிறார். ஆக இன்னும் பல படைப்பாளிகள்லாம் வர இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் அனைவரும் இருந்து நிகழ்வை கவனிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் இந்த தொகுப்பை பற்றி பேசுவதற்கான தயாரிப்போடலாம் இல்லை. ஆனால் தொகுப்பை முழுக்க செல்வா வாங்க. மத்திய சென்னை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், கலை செயல்பாட்டாளர், எங்கெங்கெல்லாம் வாழ்விடத்துக்கான பிரச்சனைகள் சென்னையில் எழுகிறதோ அங்கெல்லாம் சென்னையினுடைய சேகுவேராக அவர் எழுந்து போராட்டம் செய்கிற ஒரு கலை செயல்பாட்டாளர், நல்ல பேச்சாளர், நடிகரும் கூட. விட்னஸ் படத்தில் அவர் வந்து தோழர் அப்படிங்கிற பாத்திரத்தில் வருவார். விட்னஸ் ரோஹிணி நடித்த படத்தில் அவர் வந்து வருவார். ஸோ எல்லாம் முக்கியமான படைப்பாளிகள்லாம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது சா விசயலட்சுமியினுடைய 5வது கவிதை தொகுப்பு அகச்சுடரி. அது பாரி கபிலன் அது என்னோட அதை பேசி ரொம்ப சிலாகித்த. ஏன்னா அகச்சுடரி பிரமாதமான தலைப்பாக இருக்குது அப்படின்னாரு. இப்படி அந்த தலைப்பே வந்து ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் வாசகருக்குமான சுண்டி இழுக்கக்கூடிய தன்மையில் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. அது வெறும் சொல்லழகு மட்டுமல்ல, அந்த தலைப்புக்கு உள்ளாக ஒரு பெண்ணினுடைய சொல்லப்படாத சந்திக்கிற வாழ்க்கையினுடைய சகல விஷயங்களையும் ஒரு பெண்ணினுடைய பார்வை வழியாக அதை புரிந்து கொண்டு எழுத்தில் ஒரு அகமாக சுடராக அதை சுடர விட்டுக்கிற அந்த எழுத்தினுடைய தொகுப்பு அப்படிங்கிற போது அதை ஒட்டுமொத்தமாக அகச்சுடரி என்று வைத்திருக்கிறார். அந்த தலைப்பில் அவருடைய மகளுடைய பங்களிப்பு இருப்பதாக நான் காற்று வாக்கில் அறிந்தேன். அவர் பின்னாடி கருப்பு டிஷர்ட் போட்டு உட்காந்து நின்றுட்டுருக்காங்க.
பாரதி இப்படியாக வந்து ஒரு பெண்ணினுடைய ஒரு தொகுப்புக்கான தலைப்பை வைப்பதில் ஒரு குடும்பமே அவருடைய மகளே ஈடுபட்டிருக்கிற போது அந்த எழுத்தை ஆராதிக்கிற குடும்பமாக அந்த குடும்பம் என்பது இருக்கிறது. இப்படி ஒரு 1000 ஆண்டுகளாக எழுத்தறிவு இல்லாத தமிழ்நாட்டிலிருந்து சமீப சில ஒரு ஒரு 50 ஆண்டுகளாக எழுத்தறிவை கற்றுக்கொண்டு வந்த அந்த குடும்பத்திலிருந்து இப்படியான படைப்பாளிகள் எல்லாம் தோன்றுவது நாம் வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. அவை எழுத்து என்பதும் வாசிப்பு என்பதும் அது வெறும் புத்தகம் மட்டுமல்ல, வெறும் வாசிப்பு மட்டுமல்ல, அது வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆவணம். ஆகவே இங்கே குழந்தையோடு கூட்டி வைக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளை வாசிக்க விடுங்க, உங்கள் பிள்ளைகளை எழுத வைங்க, நீங்களே கூட எழுதலாம் என்று அவங்க தகவலாக சொல்லிக்கொண்டு விஜயலட்சுமியினுடைய இது 5வது தொகுப்பு. மொத்தத்தை இது 10வது கவிதை நூல். அப்போ 10வது நூல். நான் இதை அச்சுக்கு போக முன்னாடி இதை நான் வந்து ஓரளவாக வாசித்து முடித்தேன். நான் அதை வாசித்து முடிக்கிற போது ஒட்டுமொத்தமாக நான் முதல்ல வந்து ஒரு ஒரு 4 விஷயம் கவனிச்சதில்லை. மயிலை பாலு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் கலைஞர் பெயரில் அமைந்த மொழிபெயர்ப்பாளருக்கான சிறந்த மொழிபெயர்ப்பாளர் பெற்ற விருதை பெற்ற மயிலை பாலு அவர் வந்திருக்கிறார். இனியன் பிரபல படைப்பாளி. ஒரு இனியன் ராமமூர்த்தி என்று வெறும் பெயரால் அழைக்கப்பட்ட அந்த இனியன் இன்றைக்கு வந்து இனியனாக, எல்லாருக்கும் இனியராக ஒரு 3 புத்தகத்தை போடக்கூடிய ஒரு படைப்பாளியாக வளர்ந்திருக்கிறார். இப்படி விஜயலட்சுமி எல்லாம் சுத்தூரிக்கூடிய நண்பர்கள்லாம் படைப்பாளியாக மாறுகிறார்கள், ஆய்வாளர்களாக மாறுகிறார்கள் என்கிற போது விஜயலட்சுமியினுடைய அந்த ஆளுமை என்பது நாம் கொண்டாடப்பட வேண்டிய, பேசப்பட வேண்டிய ஒரு ஆளுமையாகவும் இருக்கிறது. நான் கவனித்த 4 விஷயம் என்னங்கிற போது, ஒன்று வந்து அவர் மொழியை கையாளுகிற அந்த லாபகம். நான் அவருடைய எல்லா தொகுப்பையும் வாசித்து வரேன். 2006 அவருடைய முதல் தொகுப்பு வந்து பெருவெளி பெண். அதுலேருந்து 2004 வச்சுக்கோமே, கொஞ்சம் 4 கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் பெருவெளி பெண் அந்த முதல் தொகுப்புலேருந்து எல்லா தொகுப்பையும் நான் வாசித்து வந்திருக்கேன். இந்த 10வது நூல் 5வது கவிதை நூலில் அவருடைய மொழி என்பது மிகச்சிறந்த ஒரு காத்திரமான ஒரு எஃபெக்டிவான மொழியாக, ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு பெண் அல்லது அந்த பெண்ணினுடைய வாசிப்பை ஒட்டி அந்த பெண் வெளிப்படுத்தக்கூடிய அந்த சொல்லுகள் இல்லையா, அந்த சொல்லினுடைய அழகிலிருந்து, அந்த சொல்லினுடைய வலிமையிலிருந்து நான் அதை என்ன அவதானித்தேன் என்றால், சங்க இலக்கியத்தில் ஒரு 42 கவிதாயிகள் இயங்கிய அந்த கவிதை பின்புலத்திலிருந்து நான் அவரை வந்து நான் பார்க்க விரும்புகிறேன். இது விருப்பம் மட்டும் இல்லை, நான் தொடர்ச்சியாக குட்டிரேவதி உள்ளிட்ட பல கவிஞர்களுடைய வாசிப்பெல்லாம் நான் வாசிக்கக்கூடிய ஒரு வாசகர். ஒரு 10 நாள் முந்தி கூட என்ன கமெண்ட் அடித்தாங்க, சொல்லலாம் அதை நீங்கள் தான் குட்டிரேவதி சரி வேணாம், சொல்ல வேண்டாம். பேபி அதாவது இந்த சங்க இலக்கியத்தினுடைய அந்த 42 கவிதாவினுடைய பின்புலத்தில் அவருடைய மொழியினுடைய அந்த வலிமை, அந்த அழகை நாம் வந்து கவனிக்கிற போது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மொழியை எடுத்து கையாளக்கூடிய ஒரு கவிஞராக, படைப்பாளிகள் எல்லோருக்குமே வந்து மொழியை பற்றி கவனம் கிடையாது. அவர் தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவங்கெல்லாம் மொழியை பற்றி அக்கறையெல்லாம் கிடையாது. பட்டம் பெற்றது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் கல்வி பயிற்றக்கூடிய, தொடர்ச்சியாக இலக்கியத்தை மொழியை பயிலக்கூடிய ஒரு வாசகர், எழுத்தாளர் முறையில் இந்த தொகுப்பில் மிக அற்புதமான அந்த மொழியினுடைய அந்த ஏங்கியல் தன்மை, அந்த மொழியினுடைய வெளிப்பாடு என்பது இருக்கிறது. 2வது, 90களுக்கு பிறகு வந்து பெண்கள் தங்களுடைய உடலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண் எல்லாவற்றையும் பேசுகிற போது பெண் எல்லாவற்றை பற்றி பேசக்கூடாத, பேச வேண்டும் என்கிற தன்மையில் 90க்கு பிறகு அப்படி ஒரு உடல் மொழியை பற்றி பெண்கள் பலவிதமான பார்வைகளை வெளிப்படுத்திய அந்த அடுத்த 10 ஆண்டுகள், அடுத்த 15 ஆண்டுகளில் அந்த பெண்மொழி என்பது இன்னும் வேகமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக வேண்டிய சூழலில் நான் என்னுடைய தனிப்பட்ட
மதிப்பீடாக பார்க்குற போது இப்படி ஒரு ஆணாதிக்கத்தை எதிர்த்த ஒரு ஒரு ஆண்மைய செயல்பாட்டை எதிர்த்த ஒரு குடும்பம் என்கிற அந்த அமைப்பு என்பது பெண்ணை இறுக பிடிக்கிற ஒரு சிறையாக இருக்கிற அந்த சூழலை மறுக்கிற தன்மையில் பெண் எழுத்து 90களில் மிக வேகமாக வெளிப்பட்ட பொழுது தன்னை சுற்றி இயங்கக்கூடிய ஏகாதிபத்திய அரசியலை பற்றியோ இந்திய தேசியத்தை பற்றியோ இதில் இயங்கக்கூடிய அரசியலை பற்றியோ வந்து இந்த பெண் படைப்பாளிகள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள், எழுதி கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் போதுமானபடியான அந்த நீ பாருங்க வெனிசுலாவினுடைய ஆக்டிங் பிரசிடென்ட் தான் அப்படின்னு ஒரு காமெடியை சொல்லிட்டு இருக்கான். அடுத்து கிரீன்லாந்து எனக்கே சொந்தம்னு பேசிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரியான உலகம் முழுக்க வந்து அது ஓர் உலக கோட்பாடாக அமெரிக்கா தன்மையில் இயங்குகிற போது இதையெல்லாம் வந்து பெண் படைப்பாளிகள் பெண் கவிதானிகள் புரிந்து கொண்டு அதை கதையாக நாவலாக கவிதைகளில் அதிகமாக எழுத வேண்டும் கவனிக்கிறார்கள். நான் பார்த்த அளவில் அது விஜயலட்சுமி எங்கெங்கு போர் நடந்தாலும் அந்த போரை எதிர்க்கிற ஒரு கவிஞராக மட்டுமல்லாமல் அந்த போரில் வாதைப்படுகிற பெண்களுடைய குழந்தைகளுடைய அந்த அவலங்களை அவருக்கான ஒரு எஃபெக்டிவ் மொழியிலிருந்து அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அழகு என்பது பாராட்டப்பட வேண்டியது. பெருந்தேவி வாங்க அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காங்க, பேராசிரியர் பெருந்தேவி. இப்படி வந்து பல படைப்பாளிகளாலும் ஒரு நெருக்கமான நட்பை பேணக்கூடிய படைப்பாளர் விஜயலட்சுமி இருந்து கொண்டு இருக்கிறார். அதோட வந்து போரை கவனிக்கக்கூடிய போரை கவனித்து அதை உள்வாங்கி கொண்டு போரில் பாதிக்கப்படக்கூடிய அந்த எளிய மனிதர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான படைப்பையும் எஃபெக்டிவாக தொடர்ச்சியாகவே அவருடைய பெருவெளிப்பெண்ணில் இருந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளில் அவருடைய எல்லா கவிதை செயல்பாடுமே ஏகாதிபத்தியத்தை உள்வாங்கி கொண்டு அதனுடைய இயங்குத்தன்மையை உள்வாங்கி கொண்டு அதை படைப்பில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மொழியை அவர் வந்து கைவச வைத்திருக்கிறார். இது வந்து குறிப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அம்சம். ஆண்கள் மட்டுமே எல்லாத்தையும் கவனிப்பார்கள் என்ற சூழலுக்கு மாறாக பெண் கவனிப்பார்கள். குறிப்பாக விஜயலட்சுமி அதில் குறிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார் என்ற தன்மையை நான் வந்து அதை கவனித்து அதை சொல்ல வேண்டிய ஒரு தன்மையில் நான் இருக்கிறேன். அடுத்தவர் காதலை பார்க்குற அந்த தன்மை இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 காதல் கவிதைகள் இருக்கும். அது எல்லாமே வந்து மிக அற்புதமான காதலி விட்டு வெளியேறுகள் கூட அல்லது காதலிக்க தொடங்குகள் கூட அந்த 40 கவிகளை வாசிக்கிற போது எல்லாம் சரிதான் வந்து அவர்களும் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக அதே சமயத்தில் எல்லா காதலையும் உள்வாங்கி கொண்டு அது ஒரு சொல்ல வேண்டிய ஒரு பொதுவான சமூகத்தை சொல்ல வேண்டிய ஒரு செய்தியும் அதன் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய அதை காதலில் திளைத்து ஒரு ஆணாதிக்க செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஆணியத்தை விமர்சிக்கக்கூடிய அம்பலப்படுத்தக்கூடிய அந்த மொழியையும் அந்த காதல் கவிதைக்குள்ளாக வெறும் காதலுக்குள் முயங்கி போகக்கூடிய ஒரு படைப்பாளியை மட்டுமல்ல அந்த காதலை வைத்து வந்து அரசியல் செய்யக்கூடிய காதலை வைத்து பெண்களை வந்து ஒரு சராசரியாக யோசிக்கக்கூடிய அந்த ஆண்களை ஆணியத்தை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு மொழியை அவர் அந்த கவிதையில் வைத்திருக்கிறார். இன்னும் ஒன்று அவர் கூவ நதிக்கரையில் வாழ்ந்த ஒரு படைப்பாளி, வாழுகிற படைப்பாளி. நகரத்தில் வாழ்கிற படைப்பாளிகள் எல்லாம் வந்து நகரத்தை சரியாக கவனிக்கிறார்களா சொல்ல முடியாது. நகரத்தில் வாழ்கிற மனிதர்கள், நகரத்தில் வீடு இல்லாத மறுக்கப்படுகிற மக்களை பற்றி நாம் எத்தனை பேர் கவனப்படுகிறோம்? மேடையில் இருக்கிற அன்பரசன் கவலைப்படுவார், அவர் வேளச்சேரியை சார்ந்தவர். மேடைக்கு பின்னாடி இருக்கிற செல்வா கவலைப்படுவார், அவர் அதுக்கு பக்கத்தில் அவரும் வேளச்சேரி. சிந்தனா உட்காருங்க, சிந்தனா உட்காருங்க, சிந்தனா பதிப்பகத்துடைய பதிப்பாளர் சிந்தனா உட்காருங்க. என்னுடைய மகள் என்று கூட அவரை சொல்லலாம், உட்காருங்க. மகிழ்ச்சி. ஸோ இப்படியாக வந்து சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த உரிமை மறுக்கப்பட்ட அல்லது வந்து வாழ்வுரிமை மறுக்கப்பட்ட அந்த மக்களுக்கான ஒரு மொழியையும் இந்த கவிதைக்குள்ள அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் கூவ நதிக்கரையில் வாழ்ந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி என்ற முறையில்
இது எளிய மக்களை கவனத்தில் கொள்கிறேன். போரினால் பாதிக்கப்பட்ட பெண்களையும் குழந்தைகளையும் ஆவணப்படுத்துகிற, அதே சமயத்தில் குடும்பம் என்கிற கட்டமைப்புக்குள் வாதைப்படுகிற ஒரு பெண்ணினுடைய ஆவணமாக, அதே சமயத்தில் இது வெறும் நாட் டாக்குமெண்ட்ரி, மிக அற்புதமான அழகியலாக ஒரு கவிதை படைப்பாக இது வெளிவந்திருக்கிறது. இதுக்கு பின்னால் நான் இதெல்லாம் நான் எங்கெங்கெல்லாம் நான் ரசித்தேனோ அதையெல்லாம் ஒரு நீண்ட கட்டுரையாக எழுதி அனுப்பலாம். இப்போதைக்கு இந்த நான் பார்த்த பார்வையில் இருந்து என்னுடைய அந்த பார்வையை இங்கே நான் முன்வைத்திருக்கிறேன். இப்படியான மிகச் சிறந்த அகச்சுடரியை வழங்கிய விஜயலட்சுமியை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.